சார் எல்லாம் ஒரு இதையும் சொல்றாங்க, நீ வந்து மூன்று இதையும் சொல்றீங்களா சார், எப்படி சார் அப்படின்னு நீங்க நினைக்கணும். உண்மைதானே? ஒரு இதயம் எங்க இருக்கு? நம்முடைய மார்பில் இருக்கிறது. இரண்டு இதயம் எங்க இருக்கிறது? நம்முடைய பாதம், நம்முடைய கால் இருக்கு இல்லையா, கணுங்கால் இருக்கு. அது நீங்க வந்துட்டு உங்களுடைய நிலைகள் பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமான உங்களை உற்சாகப்படுத்துறது என்ன பண்ணுவோம், இந்த இரண்டு இதயங்கள் தான் அதிகமாக உற்சாகப்படுத்தும். ரைட் இல்லையா? அப்போ இந்த 25 ஆண்டு காலம் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த கல்வி நிலையை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ரைட். அப்போ நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் எப்படி இருக்கணும்? மிக தெளிவான முறையில் நாம் இருக்கணும். இந்த டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அப்போ அந்த டெமோக்ரஸின்னா நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ண முடியும், ஆட்சி கொடுக்கணும். எப்படி ஆட்சி கொடுக்கணும்? நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்ன பண்ண நம்ம அந்த அடிப்படை தேவைகளை நாம் கண்டறிந்து அதற்கு நிலையா பண்ணோம், ஒவ்வொன்றா ஏற்படுத்தி அதை என்ன பண்ணோம், சரி செய்யணும். நம்ம வந்துட்டு முன்பு பார்த்தீங்கன்னா மன்னராட்சி கடை நடந்தது இல்லையா? மன்னராட்சி கடை நடக்கும்போது நம்முடைய ஒரு ஊராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊராட்சியில் ஏதாவது தேவை நம்ம போய் நேரடியாக போய் அணுக முடியுமா? மன்னராட்சி கடை நடக்கும்போது நம்ம ஊராட்சிக்கு நமக்கு ஒரு தேவை இருக்கு இல்லை, இங்க நம்ம தெருவுக்கு ஒரு லைட்டு தேவை, அப்போ போய் நம்ம நேராக கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்ல. நம்முடைய உரிமையும் நம்முடைய கடமையும் யார்கிட்ட இருக்கு? நாம் யார் தேர்ந்தெடுக்கின்றோமோ, நாம் யார் மக்களுக்காக பணியாற்ற வைக்கிறோமோ, நாம் யார் மக்களாட்சி செலுத்துகின்றோமோ அப்படி தானே பண்ணுவேன் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய அனைத்து தேவைகளையும் நம்ம என்ன பண்றோம், சரி செய்து கொள்கின்றோம். புரியுதா? இப்போ சார் ஏன் சார் நமக்கு ஜனநாயகம் தேவை? ஏன் நமக்கு ஜனநாயகம் தேவை? ஜனநாயகம் இல்லை என்றால் நம்ம என்ன இல்லை, நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, சமமான முறையில் சமத்துவத்தோடு ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்க முடியாது. ஜனநாயகம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு இந்த ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு நல்ல நீட்டா பேனா வச்சுக்கிட்டு நல்ல அழகான உடை என்ன பண்ணணும் அணிஞ்சுக்கிட்டு வெளியில் நம்ம போக முடியாது. ஏன் போக முடியாது? என்னவாகும், பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணும், வந்து சேர்ந்துடும் இல்லையா? ஜனநாயகம் என்ற ஒரு நிலை இருப்பதனால்தான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு அனைத்து பகுதியிலுமே நம்ம துணிந்து ஆடைகளையும் நமக்கு பிடித்த அனைத்தையும் என்ன பண்ணிருக்கோம், சுதந்திரமா என்ன பண்றோம், நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? அதனாலதான் நமக்கு மிகப்பெரிய அளவில் நீங்க பண்ணிருக்காங்க, உங்களுக்கு இந்த குடியரசு நாளில் இந்த நிகழ்வு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த நிகழ்வு வைத்ததில் நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு குடியரசு நாளில் காலையிலே கொடி ஏற்றிட்டு ஆளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு போயிடுங்க, ஜாலியாக வீட்டில் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்முடைய இந்த கல்வி நிலையம் தான் என்ன பண்ணுது, மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு கருத்துரை வழங்குவதற்காகவும் நீங்கள் உங்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்காகவும் நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. ஏன்னா இது போலலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. இது பெருமைக்காக இல்லை, உண்மைக்காக. ஏன்னா அவங்க நினைச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு கிடைக்குது, டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு ஜாலியாக லீவ் விட்டுருக்காங்க, நான் என்ன பண்ணலாம், என்னோட மனைவி பிள்ளைங்க எடுத்து போயிட்டு எங்கேயோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவங்க தோணும்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்காக உங்களுக்காக மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க ஜனநாயகம் இருக்கு இல்லையா? ஒருவர் எப்பொழுது சுயநலமான பொதுநலமாக வருகிறாரோ அப்போது என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கிறது. புரியுதா? நீங்க என்னைக்குமே சுயநலமற்ற பொதுநலமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, ஜனநாயகம் கட்டாயம் விதைக்கப்படுதுன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாருமே ஒரு சில பேர் சொல்றாங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க அந்த நம்மளுடைய ஆதித்திராவிட மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள SC/ST மக்கள் அவங்க தலைவர் சொல்லிட்டு தவறா வந்துட்டு அவர் பரப்பி பெருசா உருவாக்கிட்டாங்க. ஆனா அவரு யாரு இல்ல, அவரு வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமானவர் இல்லை. உண்மைதான், அம்பேத்கர் அது நமக்கு மட்டும் சொந்தமானவர், நமக்கு மட்டுமா ஒரு அரசியல் சட்டத்தை எழுதினாரு. இவ்வுலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் எனது சமமானவர்கள், அனைவரும் சமத்துவத்தோடு பழக வேண்டும்,
ஏற்றத்தாழ்வில்லாத நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் என்ன பண்ணிருக்காரு, அனைவரும் சுதந்திரமாக சமமான முறையில் நாம் வாழ வேண்டும் என்பதை அடிப்படை கொண்டுதான் சட்டத்தை இயற்றி ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஆனா அது இல்லை. ஆனா கல்வி அறிவு இல்லாதவர்கள் அப்படி நினைத்தாலும் கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படி நினைப்பதற்கு தவறான நிலைகள் ஏற்படும். சரிங்களா? ஆகையால் நம்முடைய நிலைப்பாட்டில் நம்ம என்ன பண்ணோம், சரியான நிலையில் நம்ம இருக்கணும். மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் சமமான சமத்துவத்தோடு செயல்பாடுகளையும் நம்ம என்ன பண்ணோம், பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? அப்போதான் நம்ம அந்த ஜனநாயகத்தில் நம்ம அடிப்படையில் பண்ண முடியும், நம்ம மிக சிறப்பான முறையில் செயல்படுத்த முடியும். சரிங்களா? மிக முக்கியமானது ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். இந்த வாக்குரிமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்பதை அறிந்து கொண்டு, வாக்குரிமை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அரசியலில் உங்கள் பயணம் சேர்க்க வேண்டும். ஏன் நம்ம அரசியல் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, அரசியலில் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. அரசியலில் தான் அதிகாரங்கள் ஆளப்படுகிறது. அரசியலில் தான் உங்களுடைய நிலையை மேலும் பண்ணும் வளர்ச்சி அடை செய்கிறது. அப்போ நாம் அரசியலுக்கு வந்துட்டா நம்ம எப்படி இருக்கணும், சுயசிந்தனோடு இருக்கக்கூடாது, பொது நிலையோட இருக்கணும் இல்லையா? அந்த அரசியல் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா வேணும். நம்ம அரசியலுக்கு போறோம் போகல, ஆனா நம்ம என்ன பண்ணோம், அரசியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், தெளிவு இருக்கணும். இதுதான் அரசியல். இப்படி இருந்தா அந்த மக்களுக்கான நிலை என்ன பண்ணும், சரி செய்ய முடியும். இந்த மக்களுக்கு இந்த சாலையை என்ன பண்ணும், அடிப்படை தேவை இருக்கு இல்லையா? சாலை வசதி இருக்கு, நமக்கு இந்த மின்சாரம் இருக்கு, வசதி இருக்கு, தண்ணீர் வசதி இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த ஜனநாயகத்தோடு சேர்ந்த அடிப்படை தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலில் என்ன பண்ணோம், கத்துக்கணும். சரிங்களா? ஆகையால் அனைவரும் மிக சிறப்பான முறையில் நீங்கள டான்ஸ் எதிர்பார்த்துருக்கீங்க. அதனால் எனக்கு நான் என்னுடைய நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த இணைய நாளில் இந்த மிகப்பெரிய இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருந்த மூக்கு நாய் கல்வி நிறுவனத்துக்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உன்னால் நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்வதை விட உன்னால் மட்டும்தான் நாம் வாழ்கின்றோம் என்பதை நிலையை மாற்றிட, நீங்கள் அனைவரும் கல்வியை மிக சிறப்பான முறையில் கட்டிட, அனைவரும் கல்வியை கற்று நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் கல்வியை போட்டிடுங்க. ஆசிரியர்னா யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். மாணவருக்கும் ஆசிரியருக்கும் வேறுபாடு இருக்கு. ஆசிரியர் என்பது அனைவருக்கும் என்ன பண்ணுவார், கல்விகளை கற்றுக் கொடுப்பவர். நீங்கள் எந்த நிலையில் வளர்ச்சி பாதி சென்றாலும் பொறாமப்படாத ஒரே மனிதர் யார் சொன்னால் ஆசிரியர் மட்டும்தான். ஆகையால் ஆசிரியரை எப்பொழுதும் மதித்து அவருடைய சொல்படி கேட்டு நீங்கள் மேலும் பல சாதனைகளையும் பல அரசு ஊழியர்களாக பணியாற்றுவதற்கு நீங்கள் ஆசிரியருடைய வார்த்தைகளையும் மிக முக்கியமாக உங்களுடைய தாய் தந்தையுடைய பேச்சையும் கேட்டு உங்களுடைய சிந்தனை கல்வியில் மட்டும் வைத்துக்கொண்டு வேறு எங்கும் செல்ல வேண்டாம். காலங்கள் மிக பெரிய அளவில் தவறான உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த நிகழ்வின் மூலம் நீங்கள் அனைவரும் கல்வியை மட்டும் நேசியுங்கள். அதனுடன் சேர்ந்து உங்களுடைய தாய் தந்தையையும் ஆசிரியரையும் அன்பாக அதிகமாக நேசியுங்கள். நேசித்த பின்பு அதன் மூலம் நீங்கள் பல பலன்களையும் பல பதவிகளையும் பெற்ற பின்பு உங்களுடைய கிராமத்திற்கு மக்களாட்சி செய்வதற்கான ஜனநாயகத்தை உருவாக்குங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.